தோப்புல வீணாகிற மட்டையை வெறும் 500 ரூபாய் செலவுல சுத்தம் பண்ணிக்கலாமா? என்னது, மட்டைய ரெண்டா வெட்டி போடாம முழுசா கொடுத்தாலும் தூள் தூளா வெட்டி கொடுக்குதா? என்னது, 20 HP இன்ஜின் கீபோர்டா ஸ்டார்ட் ஆகுதா? ஓலையுமா தூள் தூளா வெட்டுது? ஃப்ரீ டூல் கிட்டோட 20,000 ரூபாய் தள்ளுபடி விலையா? நான் மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கும்போது மட்டும் என்ன உதவாக்குறேன்னு திட்ட தெரியுது இல்ல, அதான் அந்த பூங்கொடி மாவு ஐஸ் அவ ஏதோ பெரிய மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கிருக்கலாமா. அது என்னை விட 10,000 ரூபாய் ஜாஸ்தி. அது எப்படித்தான் இருக்குன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தோப்புல வீணாகிற மட்டையெல்லாம் அரைக்கிறதுக்கு நான் சொன்ன மிஷினை வாங்காம ஏதோ புது மிஷின் வாங்கிருக்கியாமே, அப்படி என்ன புது மிஷின் காட்டுறியா? ஆமா, புது மிஷின், சூப்பர் மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன ஊர்ல இல்லாத உச்சிப்பரை வாங்கிட்டு வந்துட்ட? அது உச்சிப்பர் கிடையாது, MDM கொக்கோ ஷெட்டர். கொக்கோ ஷெட்டரா? இதுதான் நான் சொன்ன MDM கொக்கோ ஷெட்டர். அப்படி என்ன என் மிஷின்ல இல்லாத உன்னோட கொக்கோ ஷெட்டர்ல இருக்கு? சொன்னா கேளு அசினு, இது கூட எல்லாம் தயவு செஞ்சு இதை கம்பேர் பண்ணாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். போட்டி தான். என் மிஷின் பெஸ்டா உன் மிஷின் பெஸ்டான்னு சோடி போட்டு பாத்துருவோம். ஆரம்பத்திலேயே பயந்துடாத. என்னது 7.5 HP, உன்னது எவ்வளோ? என்னது 7.5 HP எல்லாம் இல்ல, 20 HP. ஹெச்பியா முக்கியம்? பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். என்னோட உச்சிப்பர்ல மட்டைய சும்மா ரெண்டா வெட்டி போட்டா மட்டும் போதும், சும்மா துண்டா வெட்டி கொடுத்துரும். ஐயோ சில்லிகள், ஒரு மிஷின் வாங்குறது எதுக்கு? நம்ம வேலையை கம்மி பண்ணதா? அப்புறம் அந்த மிஷின்ல நீ போய் ரெண்டா வெட்டி போடணும்னு சொன்னீங்கன்னா அப்ப இந்த மிஷின் தான் எதுக்கு? ஊர்ல இருக்க எல்லா கடையிலயும் ஏறி இறங்கி கம்பேர் பண்ணி தான் இதை வாங்கியிருக்கேன். எல்லா மிஷின்லயும் மட்டையை ரெண்டா வெட்டி போட்டா மட்டும்தான் அரைக்கும். சில மிஷின்ல எல்லாம் அடிமட்டையை போட்டா அரைக்க கூட செய்யாது. உன் மிஷின் எப்படி? இந்த மிஷினுக்கு மட்டைய ரெண்டாலாம் வெட்டி போட தேவையில்லை. எவ்வளவு பெரிய மட்டையா இருந்தாலும் முழுசாவே கொடுத்து வெட்டிக்கலாம். சும்மா தூளா பண்ணி தந்துரும். முழு மட்டையா? ஹே, பார்த்து உள்ள விழுந்துராத. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, புது மிஷின்ல ரீகாயில் இழுத்து ஒரு சைடு புடிச்சுக்கிச்சு. ரீகாயிலா? எனக்கெல்லாம் இந்த ஒரு சாவி போதும். செல்ஃப் ஸ்டார்ட் மாடலு, கீ போட்டா போதும், எவ்வளவு மட்டை வேணா அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். பிளேட் எல்லாம் என்னோட மிஷின் அளவுக்கு வருமா? உன்னது மாதிரி உள்ளூர் ஊசி போன பிளேடு கிடையாது, ஃபாரின்ல இருந்து வர வச்சது சைனீஸ் பிளேடு. அட தற்குறி, பிளேடு ஃபாரின்ல இருந்து வர்றதுங்கிறது முக்கியம் இல்ல, அதுலயும் குறிப்பா சைனீஸ் பிளேடு இருக்க ப்ராடக்ட வாங்கவே கூடாது. அதெல்லாம் நீ யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா உனக்கு தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைஃபே போயிடும். ஆனா என்னோட MDM கொக்கோ ஷெட்டர்ல போட்டிருக்கிறது அந்த மாதிரி பிளேடு இல்ல. இவங்களே ஓனா ஹார்டனிங் பண்ண D2 கிரேட் உள்ள ஹார்டனிங் பிளேடு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல குச்சி கிளை என்ன மெட்டீரியல் வேணாலும் நீ போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலா வந்து எவ்வளவு பெரிய மட்டையா இருந்தாலும் உள்ள போற மாதிரி 1 அடிக்கு இன்புட் ட்ரே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 1 அடி அளவுக்கு உள்ள மட்டையை கூட நீ முழுசா போட்டு வெட்டிக்கலாம். அதனால 1 அடிக்கு உள்ள பெரிய மட்டையை கூட நீ உள்ள போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். சூப்பரா அரைச்சு கொடுத்துரும். இப்ப லாக் பண்ற பாரு. இன்புட்டா முக்கியம், அவுட்புட் தான் முக்கியம். என்னோட மிஷின்ல குச்சி மட்டை எல்லாத்தையும் துண்டா நறுக்கிக்கலாம். அப்போ ஓலை முழுசாதான் வரும். ஆனா அதையும் விசாரிச்சுட்டேன், எல்லா மிஷின்லயும் முழுசாதான் வரும். நீ சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான். எந்த ஒரு மிஷின்லயும் ஓலையே வெட்டவே வெட்டாது, முழுசாதான் வரும். ஆனா நம்ம MDM கொக்கோ ஷெட்டர் அப்படி கிடையாது. இதுல நீ கொடுக்குற மட்டையும் சரி ஓலையும் சரி தூளா நமக்கு வந்து வெட்டி கொடுக்குற மாதிரி இந்த ஸ்பெஷல் பல்வரைஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அடிஷ்னல் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீ கொடுக்குற மட்டை ஓலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியா நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஈஸியா சீக்கிரமே மக்கிடும். ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல பாத்தீங்களா 2 டயர் இருக்கு. சும்மா லைட்டா அப்படி என்னால தூக்க முடியாது, இருந்தாலும் லைட்டா தூக்கி முன்னாடி பின்னாடி தள்ளிக்கலாம். இது பாக்குறதுக்கே எத்தச்சோடு இருக்கு. இதை எத்தனை பேர் போட்டு தள்ளுவ? ஓ, மிஷினை தூக்க முடியல, இங்க வா இதை தள்ளிப்பாரு. அட, தள்ளு வண்டி மாதிரி சுலபமா போகுது. ஆமா, ஏன்னா இதுல ரொட்டேட்டிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதுவும் தம்மா துண்டு வீல் இல்ல, ஸ்பெஷலா இதுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ண சாலிட் வீல் கொடுத்துருக்காங்க. ஓ மிஷினை முன்னாடி பின்னாடி தான் தள்ள முடியும். ஆனா இத 360 டிகிரில நீ உன் தோப்புக்குள்ள என்ன மாதிரி லேண்டா இருந்தாலும் சகதியா இருந்தாலும் ஈஸியா தள்ளிட்டு போய்க்கலாம். அதுக்காகவே டிசைன் பண்ண பிக் சைஸ் சாலிட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ காட்டுல மேட்ல எதுல வேணா போட்டு ஓட்டிக்கலாம். இருந்தாலும் அப்புறம் வெயிட் பண்ணு, அதையெல்லாம் கொண்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணி இதை அசிங்கப்படுத்தாத. நானே சொல்றதுல இன்னும் என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குன்னு நீ கேளு. எங்கேயுமே இல்லாத 20 HP ஹை பவர்ல நம்ம வந்து இன்ஜின் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு 12 amps பேட்டரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த கீ போட்டா போதும், ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை ஒரு மல்டி பர்பஸ் மாடலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நானே 1 by 1 சொல்றேன் கேளு. ஹேண்டில், ரொட்டேட்டிங் வீலு, சேஃப்டி கார்டு, பல்வரைசர் அட்டாச்மெண்ட், அதுல ஸ்பெஷல் ஸ்லீவ்னு இந்த மாதிரி எக்கச்சக்க அப்டேட் பண்ணி ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிஷின்ல எனக்கு ஃபியூச்சர்ல தேவை அப்படின்னா
பிடிஓ கனெக்ட் பண்றதுக்கான பிடிஓ செட்டப் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நான் பவர் வீடர் அட்டாச் பண்ணி என் தோட்டத்துக்குள்ள பவர் வீடர் ஓட்டி இழுத்துட்டு போய்க்கலாம். எம்டிஎம் கொக்கோ ஷெட்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இபி ஆப்ஷன். யாருக்கிட்டயுமே இல்லாத மோட்டார் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு மோட்டார் வச்சும் எடுத்துக்கலாம், இன்ஜின் வச்சும் எடுத்துக்கலாம். இல்லைங்க, ரெண்டுமே வேணும் அப்படின்னா டிஎல் ஆப்ஷன்லயும் பண்ணி தராங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் எனக்கு மல்ச்சர், டிராக்டர் இதெல்லாம் கூட்டிட்டு வந்து செலவு பண்ணும்போது ஒரு டைம் மட்டை அரைக்கவே எனக்கு 25,000 கிட்ட செலவாச்சு. இப்போ நான் வெறும் 5,000 ரூபாய் செலவுலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வச்சு ஈஸியா மட்டை அரைச்சிக்கிறேன். இதுவே மோட்டரா இருந்தா 500 ரூபா செலவுல முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மிஷினுக்கு தீபாவளி ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நீங்களும் இந்த மிஷினை தீபாவளி ஆஃபர்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கூடவே ஃப்ரீ டூல் கிட், ஒரு சேஃப்டி ஃபேஸ் மாஸ்க், கிளவுஸ், அது மட்டும் இல்லாம நீங்க ஊத்துற பெட்ரோல்ல ஒரு துளி கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்களே இது கூட டிஃபால்ட்டா ஃபெனல் அண்ட் டியூபும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்ல, சொல்ல மறந்துட்டேன், இப்போ இமீடியட்டா கால் பண்ணி புக் பண்ணிட்டு இருக்க முதல் 50 பேருக்கு 20,000 ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கும் இந்த மிஷின் தேவை, அப்படி இல்லை இது பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு தோப்புல நிறைய மட்டை இருக்கு, நான் அரைக்க போகணும். பாய்.